அஸ்ஸலாமு அலைக்கும். அண்மை காலமாக மிகவும் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் காத்தாங்குடி வீதி புனரமைப்பு சம்பந்தமாக அந்த ஒப்பந்தக்காரர் என்ற அடிப்படையில் சில தெளிவுகளை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நான் இருக்கின்றேன். அந்த வகையில் அண்மை காலமாக பேசப்பட்ட ஒரு விடயம் நான் இப்பொழுது சம்மேளனத்திலேயும் இதை மிக ஆணைத்தரமாக தெளிவாக கூறியிருக்கின்றேன். இந்த ஒப்பந்தம் 65 மில்லியன் மட்டுமே இந்த ஒப்பந்தம் என்றும், இது இவங்க கூறுவது போன்று 102 மில்லியனோ 106 மில்லியனோ சொல்றாங்க. அதாவது 100க்கு மேற்பட்ட மில்லியனுக்கு நான் எந்த விதமான ஒப்பந்தத்தையும் கைச்சாத்திடவில்லை. நான் கைச்சாத்திட்ட இந்த காத்தாங்குடி வேலை சம்பந்தமான ஒப்பந்தம் 65 மில்லியன் மட்டுமே. அதற்கான நான் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு தஸ்தாவேஜ் இந்த இருக்கின்றது. இதில் இந்த ஒப்பந்தத்தை பொறுப்பேற்றவரை யார், இதை செய்ய வேண்டியவரை யார், இதில் எனது பங்கு என்ன என்று மிக தெளிவாக சம்மேளன கூட்டத்தில் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். ஆனால் அண்மையில் இந்த காத்தாங்குடி நகரசபை சேர்மன் அவர்கள் என்னிடம் இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக வந்து இந்த ஒப்பந்தத்தில் நான் கூறிய விடயம் கௌரவ மாநசபை உறுப்பினர் சிப்லி ஃபாரூக் அவர்களிடம் இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக கதைக்கும் பொழுது அவர் சொல்லுவார், எனக்கு ஊர் வேலை நடக்கணும் என்று. சேர்மன் அவர்கள் தொடர்பு கொண்டு சொல்லுவார், இந்த வேலையை நீங்க செய்யுங்க அல்லது நாங்கள் சொல்லும் ஒரு சப் கான்ட்ராக்டருக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுங்க. இது என்னுடன் இவர்கள் பேசிக்கொண்டு இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக பேசிக்கொண்டு நான் சம்மேளனத்தை கூறியது போன்று பேசிக்கொண்டதுக்கு முரணான கருத்து சேமன் அவர் கூறியது. ஆகவே நான் சேமன் அவர்கள் தெளிவாக கூறினேன், இந்த ஒப்பந்தம் எனக்கு தெரியும், இந்த ஒப்பந்தத்தை செஞ்சால் இது எந்த விதமான கொடுப்பனவும் எடுக்க முடியாது, இதில் நானும் மாட்டிக்கொள்வேன் என்று அந்த ரீதியில் நான் வந்துவிட்டு கௌரவ சேமன் அவரை வந்து என்னை சந்திப்பு சொன்னேன். இந்த ஒப்பந்தத்தை கௌரவ சிப்லி ஃபாரூக் அவர்கள் இந்த ஒப்பந்தம் நடைபெற எந்த நேரம் நான் கோலெடுத்து இந்த என்னை விட்டு இந்த ஒப்பந்தத்தை விட்டு என்னை விலக்கி விடுங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் இந்த வேலை இந்த ஊர் வேலை கட்டாயம் இந்த ஒப்பந்தம் நடந்தாலும் நீங்க செய்யுங்க என்றுதான் சொல்லுவார். சேமன் அவர்கள் கோலெடுத்து என்னைட்ட சொல்லுவார், நீங்க செய்யுங்க, இல்லாட்டி ஒரு சப் கண்டக்டர்கிட்ட கொடுங்க செய்யுங்க. எனவே இந்த சப் கண்டக்டர் கொடுத்தா எனது புத்தகம் பாதிக்கப்படும் என்றதுக்காக வேண்டி நான் கையாண்ட ஒரு விஷயம் திரும்ப மீண்டும் நான் சொல்றேன். சிப்லி அவரிடம் கூறும் பொழுது வேலையை செய்யுங்க, சேமன் அவர்கள் கதைக்கும் போது நீங்க செய்யுங்க, இல்லாட்டி இந்த ஒப்பந்தத்தை இன்னும் ஒருவருக்கு, அதாவது எந்த புக்கில் இருக்கிற ஒப்பந்தத்தை இன்னொரு பிசினஸ் டீல் ஒன்று பண்ணுங்கன்ற சொல்லுவார். ஆகவே இந்த பிசினஸ் படினா அவர் கொடுப்பனவு எடுக்க முடியாது. இந்த புத்தகத்தில் வேலை செய்கிறவர், அதால எனது புத்தகத்துக்கு தான் பிரச்சனை. இதிலிருந்து நான் விடுபட வேண்டும். இதுக்கு மாற்று வழி நான் சொன்னது, அரசியல்வாதிகளும் ஊர் பிரமுகர்களும் வேலை செய்ய விடுறாங்க என்று நான் சொன்னேன். ஏன் சொன்னேன், இவர்கிட்ட கதைக்கும் போது சிப்லி ஃபாரூக் அவர் இந்த வேலை கட்டாயம் ஊர் வேலை நடக்கணும் என்பார். அவர் சொல்றார், அதாவது அவங்க பேசிக்கொண்டதுக்கு முரணாக என்ன செய்ய சொல்றாங்க, இல்லாட்டி வேற ஒரு ஒப்பந்தக்காரர்கள் கொடுக்க சொல்றாங்க. ரெண்டு விடயங்கள் எனது நான் தப்பித்துக் கொள்வதற்காக, எனது புத்தகத்தை இணை வியாபாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லுறேன், எனக்கு எந்த விதமான அரசியல்வாதியோ ஊர் பிரமுறை கோல் எடுக்கவில்லை. என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் சொன்ன விஷயம், அரசியல்வாதிகளும் ஊர் பிரமுறை என்னால் பிரச்சனைக்கு என்னை விட்டு விலக்கிட்டு இந்த ஒப்பந்தத்தை வேறு யாருக்காவது மகளக்கம நிறுவனத்தின் ஊடாக கொடுத்து இந்த வேலை நடைபெறுவதற்கு பூரணமான எனது ஒத்துழைப்பை வழங்குவேன் என்று நான் கூறியிருந்தேன். அதற்கு மாறாக இந்த வேலை கேன்சல் ஆக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக என்னிடம் ஒரு லெட்டரை கொண்டாந்து சைன் பண்ண சொல்லி சேர்மன் அவர்கள் தந்த அந்த லெட்டர் இருக்கு. அவன் இந்த லெட்டர்ல நான் சைன் பண்ண இயலா என்று கூறி அவரை அனுப்பிவிட்டேன். இது சம்பந்தமான மேலறிய சகல தகவல்களையும் மிகவும் உறுதியாகவும் சத்தியங்கள் பல செஞ்சும்
சம்மேளன கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இது உண்மை, அதாவது ஆணைத்தரமாக நான் சொல்லுகிறேன்.